ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லீட் கோட் சீரிஸில் புதுசாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்ளமோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் 1 பிட்ஸ். இந்த கொஸ்டின் தான் இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் தென் வந்து நம்ம இதுக்கான சொல்யூஷன் வந்து எப்படி பில்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, கொஸ்டினில் வந்து வளவளம் நிறையா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்த டைம் தான் வேஸ்ட் ஆகும். நான் சிம்பிளாக வந்து கொஸ்டின் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு வந்து என்னன்னு சொல்லி ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த n இன்புட்டில் எனக்கு 32 பிட் வந்து பைனரி நம்பர் கொடுத்துருப்பாங்க. பைனரி நம்பர்னா உங்களுக்கு தெரியும், 0s and 1 வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு 32 பிட் அன்சைன்ட் இன்டீஜர். அன்சைன்னா ஒன்றும் இல்லை, நெகட்டிவ் நம்பர் இல்லாமல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நெகட்டிவ் நம்பரோட பைனரி நம்பர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பாசிட்டிவ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ நமக்கு வந்து நெகட்டிவ் கொடுக்காம பாசிட்டிவ் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதாவது அன்சைன்ட். ஓகேவா, இப்போ எனக்கு என்னங்கிற இன்புட்டில் எனக்கு 32 பிட் பைனரி நம்பர்ஸ் இருக்குது. இதில் என்ன பண்ணணும்னா, இதில் கொடுத்துருக்க பைனரி நம்பரில் ஒன்னோட கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட மெயின் கொஸ்டின். அதாவது எனக்கு இந்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 1 இருக்கா. ஸோ இந்த 3 1 தான் எனக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. கவுண்ட் வந்து 3ன்னு சொல்லி அவுட்புட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துலாம். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 32 பிட் பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க. 0 0 0 நிறைய ஜீரோலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ பெரிய நம்பரை வச்சு நம்ம அந்த லாஜிக் அப்ளை பண்ணால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு சின்ன நம்பராக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பைனரி நம்பர்னா என்னென்னு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் 9ஓட பைனரி நம்பர் எடுத்துக்கிறேன். 9 என்ன 1001. அதாவது பைனரி நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எனக்கு ரிமைண்டர் கிடச்சிட்டே வரும். அந்த ரிமைண்டரை வந்து நீங்கள் ரிவர்ஸ் ஆர்டர் எழுதினீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பைனரி நம்பர் கிடைக்கும். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் இந்த 1 2 4 8 இதை வந்து ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 இங்கே 0 0 1 இதை ஆட் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ண 9 வருதா. ஸோ இதுதான் பைனரி நம்பர். இதை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வேணும், கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி ஓரளவுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ இதோட நம்ம விட்டுலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஜிக் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஓகே, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் 9ஓட பைனரி நம்பர் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஒன்னோட கவுண்ட் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். அந்த லாஜிக் வந்து இதில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது எப்படி வந்து சேம் இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பரில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, இந்த நம்பர் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இதில் வந்து நம்ம என்ன மாதிரி லாஜிக் அப்ளை பண்ண போகிறோம்னா, ஆர்டர் ஈவன் நம்பரோட கண்டிஷன் உங்களுக்கு தெரியுமில்ல. அதாவது ஒரு நம்பர் ஈவனாக இருந்தால் இப்போ ஒரு 11 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 11 நம்பர் வந்து ஆட் நம்பர். இப்போ ஆட் நம்பரை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும், எனக்கு ரிமைண்டர் 1 கிடைக்குமா. அதே ஒரு ஈவன் நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். அதாவது இப்போ வந்து 11 டிவைட் பண்ணால் எனக்கு 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 1 கிடைக்குது. அதே நான் 10 டிவைட் பண்ண என்ன ஆகுன்னு பாருங்க, எனக்கு 0 கிடைக்கும். அதாவது எனக்கு ஈவன் நம்பர் எல்லாமே வந்து 10 2ஆல் டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் வந்து எனக்கு 0 முடியும். அதாவது எனக்கு வந்து ஹோல் நம்பர் வந்து டிவைட் ஆகும். அதே வந்து ஆட் நம்பர் வந்து எனக்கு ஹோல் நம்பர் டிவைட் ஆகாது. எனக்கு ரிமைண்டர் எப்பயுமே 1 கிடைக்கும். அதாவது 2ஆல் டிவைட் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு அப்படி கிடைக்கும், மற்ற நம்பரால் பண்ணும்போது கிடைக்காது. ஸோ அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்ட் தான் நம்மளோட லாஜிக்கோட மெயின் கான்செப்ட். ஓகேவா, இப்போ இதே கான்செப்ட் அப்படியே நம்ம லாஜிக் அப்ளை பண்ணுற பாருங்க. ஜஸ்ட் சிம்பிளான கான்செப்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த பைனரி நம்பர் இருக்கு. இந்த பைனரி நம்பரில் எத்தனை 1 இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது எனக்கு எத்தனை 1 இருக்கு, 2 1 இருக்கு. இந்த 2 1 வந்து நம்ம லாஜிக் மூலமா எப்படி கொண்டு வரோம், இதுதான் கேள்வி. ஓகே, இப்போ நான் இந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது பார்த்த உடனே தெரியும் உங்களுக்கு ஆட் நம்பரா ஈவன் நம்பரானு. அதாவது கடைசி நம்பரை வச்சு தான் நம்ம ஆட் நம்பரா ஈவன் நம்பரானு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது கடைசி நம்பர் ஈவன் நம்பராக இருந்தால் அந்த ஹோல் நம்பருமே ஈவன் நம்பராக தான் இருக்கும். கடைசி நம்பர் ஆட் நம்பராக இருந்தால் ஹோல் நம்பர் ஆட் நம்பராக தான் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இது கடைசி நம்பர் ஆட் நம்பராக இருக்குது. ஸோ எனக்கு ஹோல் நம்பர் ஆட் நம்பர் தான். ஸோ என்ன பண்ணுறேன், இதை மொத்தமாக வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், இதோட ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைக்கும், ஜஸ்ட் வந்து 1 கிடைக்கும். ஏன்னா வந்து ஆட் நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு 1 கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஃபைனல் அவுட்புட், அதாவது எனக்கு ஃபைனல் அவுட்புட் 3. ஸோ இதை வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணுற ஒரு வேரியபிள் தேவையா. ஸோ நான் வந்து இந்த ரிசல்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ ரிசல்ட் வேரியபிளில் இந்த நான் அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ எனக்கு இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு 1ங்கிற ஒரு ரிமைண்டர் கிடச்சிது. அந்த 1 வந்து நான் அந்த ரிசல்ட்டோட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த மொத்த நம்பர்லையும் வந்து எனக்கு ஒரு 1 இருக்குது. அதாவது இந்த 1ஓட கவுண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த 1 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம்ல. ஏன்னா வந்து இந்த 1ஓட கவுண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மீதி இருக்கக்கூடிய நம்பரில் இருக்கக்கூடிய 1ஓட கவுண்ட் தான் தேவை. ஸோ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, நான் ரைட் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் வந்து எனக்கு பைனரி நம்பர்ஸில் இருக்குது. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பைனரி நம்பர் இருக்குது. இந்த சேம் நம்பர் அப்படியே எடுத்துக்கிறேன். ரைட் ஷிஃப்ட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து இந்த நம்பரை ஒரே ஒரு பொசிஷன் வந்து நான் ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணுறேன். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கடைசியில் ஒரு நம்பர் இருக்குல்ல, சிம்பிளாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. இந்த கடைசி நம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு முன்னாடி ஒரு 0 ஆட் ஆயிரும். அதாவது ரைட்டில் ஒரு பொசிஷன் மூவ் ஆகிற மாதிரி. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பிளாக்கர் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ இப்படி இருக்குது. இப்போ நம்பர் வந்து 1001 இதுதான் நம்ம நம்பரு. இப்போ இது ஒரு பிளாக்கர், இதான் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷனோட பிளாக்கர்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே மூவ் பண்ணுறப்போ என்ன ஆகுனா, இந்த 1 இந்த பிளாக்கரோட நெக்ஸ்ட் சைடுக்கு மூவ் ஆயிரும். அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளாக்கருக்கு எந்த பக்கம் இருக்கக்கூடிய எந்த நம்பரை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க, எந்த நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க வேணாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் மட்டும் பாருங்க. இப்போ இந்த நம்ம ஒரு ஷிஃப்ட் ரைட் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா, இது வந்து லெஃப்ட்டில் வந்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எனக்கு இந்த 4 டிஜிட் நம்பர் வந்து எப்பயுமே மாறாமல் அப்படி இருக்கும். அதாவது எனக்கு வந்து இது வந்து 32 பிட்டாக இருக்கா. அப்போ எனக்கு 32 பிட் வந்து கடைசி வரைக்கும் எனக்கு மெயின்டைன் ஆகணும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் 4 பிட் எடுத்தனால எனக்கு 4 பிட் வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகணும். ஸோ எனக்கு நான் 1 ரிமூவ் பண்ணும்போது, அதாவது 1 வந்து நான் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் பண்ணி நான் ரிமூவ் பண்ணும்போது லெஃப்ட்டில் வந்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா நான் பெருசா லெஃப்ட்ல வந்து நான் 0 ஆட் பண்ணாலும் அந்த நம்பரோட வேல்யூ எனக்கு மாற போறது இல்ல. சோ அதனால ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதாவது என்னோட 4 பிட்டை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றதுக்காக நான் 0 வந்து அடிஷனல் ஆட் பண்றேன். நீங்க ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான், ஆட் பண்ணாட்டி ஒண்ணுதான். பெருசா வந்து எந்த ஒரு சேஞ்சுமே நடக்க போறது இல்ல. சோ நான் இப்போதைக்கு நான் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு இந்த மாதிரி நம்பர் கிடைச்சிருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த 3 நம்பர்ல இருக்கக்கூடிய ஒன்னோட கவுண்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்றேன், மறுபடியும் வந்து 2 ஆல டிவைட் பண்றேன். அப்ப என்ன ஆகும், எனக்கு இது வந்து இப்போ ஒரு ஈவன் நம்பர் எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். சோ இந்த 0 அப்படியே இது கூட ஆட் பண்றேன். ஓகேவா? சிம்பிளா புரிஞ்சுதா? ஓகே, இதை விட்டுறலாம். இப்போ நான் என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து எனக்கு இந்த நம்பர் வந்து எனக்கு 1 0 கண்டுபிடிச்சு நான் அதோட கவுண்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நான் இந்த நம்பரை ரிமூவ் பண்ணுமா, ஸோ மறுபடியும் வந்து ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் பண்ணுறேன். ஸோ இந்த 0 ரிமூவ் ஆயிடும். நீங்கள் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் பண்ணி கடைசியில் இருக்கக்கூடிய நம்பரை ரிமூவ் பண்ண நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் முதல்ல வந்து ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணேன், அப்புறம் இப்போ ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து முதல்ல ஒரு 0 ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து 2 ஆல் டிவைட் பண்ணுறேன். எனக்கு இந்த 0 ரிமூவ் ஆயிடும், ஏன்னா அதோட ரிமைண்டர் வந்து 0 தான் வரும். ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த 0 இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது கண்டுபிடிக்கிறேன். 2 ஆல் டிவைட் பண்ணுறேன். எனக்கு ரிமைண்டர் இப்போ 1 வரும், ஏன்னா வந்து இது ஒரு ஆட் நம்பர். ஸோ எனக்கு ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது. ஸோ இந்த 1 வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இது ஃபைனல் ரிசல்ட் முடிஞ்சது. மறுபடியும் வந்து நான் இது ரிமூவ் பண்ணுமா, அதாவது மறுபடியும் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் பண்ணி நான் 0 இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இருந்த 4 நம்பர்ல இருக்கக்கூடிய 1ஓட கவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு மீதி இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே வந்து ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் பண்ணி கிடைச்ச எனக்கு ஜீரோஸோட வேல்யூ. ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ நான் அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு இந்த ரிசல்ட் இருக்க எல்லா வேல்யூஸ் ஆட் பண்ணி பாருங்களேன். மொத்தம் எவ்வளோ ஒரு 2 வருதா? ஸோ எனக்கு வேல்யூ வந்து 2, அதாவது அவுட்புட் வந்து 2. இப்போ எனக்கு இந்த நம்பரில் வந்து எனக்கு 2 ஒன்னோட கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வந்துருச்சு. இப்போ நான் ஜஸ்ட் வந்து நான் டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிட்டே வந்தேன். ஓகே, இப்போ பாருங்க, ஒன்றும் இல்லை, இது இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், ஆட் பண்ணால் முடிஞ்சது. அதை கண்டுபிடிக்கிறதால இந்த லாஜிக் அப்ளை பண்ணுறோம். சிம்பிள் கான்செப்ட், அவ்வளவுதான். இந்த இருக்க நம்பரை இப்போ இங்க இந்த பாருங்களேன், இப்போ இந்த எண்ணுங்கிற இன்புட்ல இருக்கு இவ்வளவு பெரிய நம்பர் இருக்கா, இந்த நம்பர் அப்படியே மொத்தமா தனித்தனி இன்டிஜரா செப்பரேட் பண்ணி இதை ஆட் பண்ணி பாருங்களேன், ஜஸ்ட் வந்து 3ங்கிற அவுட்புட் வரும். ஸோ அதுதான் இந்த அவுட்புட். ஸோ அந்த செப்பரேட் பண்றதுக்காக தான் 2 ஆல் டிவைட் பண்றோம். அதே மாதிரி ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் பண்றோம். அவ்வளவுதான். இப்போ இந்த ஆப்ரேஷன் வந்து அப் டு என்ன கண்டிஷன் வரைக்கும் பண்ணணும்னு சொல்லி ஒரு எனக்கு கண்டிஷன் தேவைப்படுதுல. ஸோ அதாவது இப்போ நான் இங்க வந்து ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணிட்டே வந்தேன். இங்க 0 ஆட் பண்ணிட்டே வந்து நான் இங்க ரிமூவ் பண்ண ஸோ எனக்கு 0 ஆட் ஆகிட்டே வந்துச்சு. இப்போ கடைசியில் எனக்கு 4 0 கிடைச்சதா? அதாவது இப்போ இந்த 4 0 கிடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வந்து நான் ஃபர்தரா மூவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து 1 இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரிய வந்துருச்சு. அதாவது நான் கொடுத்த 4 நம்பரை கண்டுபிடிச்சாச்சு. நான் இதுக்கப்புறம் எனக்கு 0 மட்டும் தான் இருக்குன்னு தெரியும். அப்போ வந்து இந்த 0ல வந்து 1 கண்டிப்பா இருக்காது. நான் இந்த இடத்துல வந்து எனக்கு ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இனிஷியலா வந்து ஒரு கண்டிஷன் தேவைப்படுதுல. அதாவது எப்போ வந்து என்னோட இருக்கக்கூடிய எல்லா பிட்டுமே வந்து 0வா மாறுதோ, நான் அந்த நேரத்தில் வந்து நான் என்னோட ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதாவது மொத்தமா வந்து இந்த எல்லா 0 ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு டோட்டல் வேல்யூ 0 தான் இருக்கும். அதாவது மொத்தமா வந்து எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய என்னோட வேல்யூ 0 விட அதிகமாக இருக்கணும். எனக்கு 0க்கு ஈக்குவலாவோ அது லெஸ் தானா போக வாய்ப்பு இல்லை. 0க்கு ஈக்குவலாக இருந்தால் அந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகணும். இது ஒரு மெயின் கண்டிஷன். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. எனக்கு n எப்பயுமே வந்து 0 விட அதிகமாக இருக்கணும். எனக்கு 0க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது எப்பயுமே. அதனால வந்து நான் கிரேட்டர் சிம்பிள் போட்டுக்கிறேன், ஈக்குவல் சிம்பிள் நான் எடுத்துறேன். ஓகேவா? இப்போ எனக்கு 0 விட அதிகமாக இருந்தால் நான் இந்த ஆப்ரேஷன் திரும்ப பண்ணிட்டே இருக்கணும். ஸோ எப்போ வந்து எனக்கு 0க்கு ஈக்குவலாக வருதோ அப்பவே வந்து இந்த ஆப்ரேஷன் ஸ்டாப் ஆயிடணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் கண்டிஷன் பில்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த கோட்ல போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இந்த லாஜிக் எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராமிங்ல போட்டுருக்குன்னு சொல்லி புரியும் போது இந்த லாஜிக் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், கொஞ்சம் பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஸோ நான் அதை வந்து அப்படியே நான் கோட்ல போட்டு காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்க. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்மளோட ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு புதுசான ஒரு வேரியபிள் தேவை. அந்த வேரியபிள் வந்து ரிசல்ட் வச்சு சொன்னா, ஸோ RES = 0. எனக்கு இனிஷியலாக வந்து எனக்கு ஒன்னோட கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால வந்து 0ன்னு சொல்லி இனிஷியல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் கண்டிஷன் பேசிஸ்லாம் வந்து நான் கண்டுபிடிக்க சொன்னேன். அதாவது என்னென்ன பண்ண சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க நம்பர் என்ன வந்து 2 ஆல் டிவைட் பண்ண சொன்னேன். நான் டிவைட் பண்ணி ஜஸ்ட் வந்து அந்த ரிமைண்டர் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். ஸோ ரிமைண்டர் என்ன பண்ணணும், ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், இந்த மார்க் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், அதாவது மாடுலோன்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணா இந்த ரிமைண்டர் மட்டும், அதாவது எனக்கு டிவிஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணா எனக்கு வந்து கோஷன் கிடைக்கும். அதே மாதிரி நான் இந்த மாடுலோ ஆபரேட்டர் யூஸ் பண்ணா எனக்கு ரிமைண்டர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரிமைண்டர் வந்து நான் டேரக்டா என்ன பண்ணணும், இந்த ரிசல்ட்டோட ஆட் பண்ணணும். ஓகே, நான் டேரக்டா ஆட் பண்ணிக்கிறேன். ரிசல்ட் பிளஸ் இந்த n டிவைட் பை 2. அதாவது ஒவ்வொரு வாட்டி வந்து நான் இந்த n வந்து 2 ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் ரிசல்ட்டோட ஆட் பண்ணிட்டே போறேன். அதாவது 1 0 தான் கிடைக்கும் நமக்கு. அந்த 1 0 டேரக்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், அந்த நம்பரோட கவுண்ட் வந்து நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் அந்த நம்பரை வந்து நான் அந்த ஹோல் நம்பர்ல இருந்து எலிமினேட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணேன், நான் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் பண்ணேன்னா, ஸோ n n இந்த மாதிரி கிரேட்டர் தென் சிம்பிள், அதாவது நீங்க ரைட் சைடு நோக்கி இப்படி சிம்பிள் போட்டீங்கன்னா இது வந்து எனக்கு ரைட் ஆப்ரேஷன், அதாவது ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன். லெஃப்ட் சைடு போட்டீங்கன்னா அது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன். அவ்வளவுதான். இப்போ நான் வந்து இதுல 1 போறேன், அதாவது எனக்கு ஒரே ஒரு ஷிஃப்ட் தான் நடக்கணும். ஒரு ஷிஃப்ட்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் எனக்கு ரிமூவ் ஆகும். ஓகேவா? அவ்வளவு சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இதுதான் நம்ம இந்த லாஜிக் வந்து நம்ம அங்கே அப்ளை பண்ணோம். ஸோ இந்த லாஜிக் நான் அப்ளை பண்ணிட்டேன், முடிஞ்சுது. இப்போ இந்த கண்டிஷன் வந்து எனக்கு அப் டு எது வரைக்கும் நடக்கும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் தேவைப்படுது. ஸோ நான் அதை என்ன பண்ண போறேன், இங்க நான் வைல் லூப்புக்குள்ள ஆட் பண்ண போறேன். ஏன்னா வந்து வைல் லூப் தான் வந்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இந்த 2 லைனை வந்து திரும்ப ரன் பண்ணிட்டே இருக்கு. எனக்கு ஏன் வந்து இந்த 2 லைனை திரும்ப பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் எனக்கு 4 நம்பர்ஸ் இருந்ததுன்னா எனக்கு 4 நம்பரோட கவுண்ட் எனக்கு தேவை. இப்போ 4 நம்பருமே ஒன்னா இருந்துச்சுன்னா எனக்கு 4 தடவை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும். அப்பதான் வந்து எனக்கு 4 1 இருக்குன்னு சொல்லி தெரியும். அதனால வந்து நான் வைல் லூப் யூஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ வைல் கண்டிஷன் என்ன,
எனக்கு n எப்பயுமே வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். ஒன்ஸ் 0க்கு ஈக்குவலா ஆயிடுச்சுன்னா, அதாவது நீங்க வந்து இந்த நேரத்துல வந்து அந்த ஏன் நீங்க அந்த இடத்துல 4 0 இருந்துச்சுல, ஏன் வந்து நீங்க ஒரே ஒரு 0 போறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். அந்த 4 0மே வந்து பைனரி நம்பர்ஸ். அதை வந்து நீங்க வந்து டெசிமல் நம்பர், அதாவது நார்மல் நம்பரா கன்வெர்ட் பண்ணும்போது அது வந்து ஈக்குவல் டு 0 தான். ஸோ என்ன பண்றேன், இந்த n வந்து 0 விட கிரேட்டரா இருக்கும்போது மட்டும்தான் நான் இந்த ஆபரேஷன் பண்ணணும். ஸோ என்ன பண்றேன், இந்த கண்டிஷனை போட்டேன். இந்த கீழே இருக்கக்கூடிய 2 ஆபரேஷன் வந்து இந்த கண்டிஷனுக்குள்ள ஆட் பண்றேன். அதாவது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து இந்த கண்டிஷனுக்குள்ள வந்து மூவ் பண்றேன், அவ்வளவுதான். இந்த கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை இருக்க வரைக்கும் இந்த 2 ஆபரேஷனும் திரும்ப ரன் ஆகும். ஒன்ஸ் வந்து எனக்கு இந்த n வந்து 0 ஆயிடுச்சு, அதாவது நான் இப்போ வந்து n வந்து 2ஆல டிவைட் பண்ணி அந்த ரிமைண்டர் வந்து ரிசல்ட்ல ஆட் பண்ணிட்டே வரேன். ஒன்ஸ் நான் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அதை வந்து ரைட் ஷிஃப்ட் ஒரு ஆபரேஷன் பண்றேன். இப்போ நான் பண்ணிட்டே இருக்கும்போது திரும்ப பண்ணிட்டே இருக்கேன். ஒன்ஸ் அதாவது ஏதோ ஒரு சர்டன் பாயிண்ட்ல வந்து எனக்கு மொத்தமா வந்து n 0 ஆயிரும். அதாவது எனக்கு எல்லா நம்பருமே எலிமினேட் ஆயிட்டு தென் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லா 0 ஆட் பண்ணிட்டே வர சொன்னா, ஸோ எனக்கு எல்லாமே 0 நேரம் ஆயிரும். ஸோ ஒரு சர்டன் பாயிண்ட்ல வந்து எனக்கு n வந்து 0 ஆயிடும். ஸோ அந்த நேரத்தில் வந்து எனக்கு n வந்து 0க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஏன்னா வந்து எனக்கு n 0 விட அதிகமாக இருந்தால் தான் இந்த ஆபரேஷன் நடக்கும். ஸோ எனக்கு n வந்து எப்போ 0 ஆகுதோ இந்த கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகி எனக்கு இந்த ஆபரேஷன் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த நேரத்தில் வந்து எனக்கு ரிசல்ட்ல வந்து எனக்கு மொத்த ஒன்னோட கவுண்ட் வந்து இருக்கும். ஸோ நான் அதை மட்டும் நான் அவுட்புட்ல கொடுத்தா போதும். ஜஸ்ட் வந்து நான் வந்து இந்த லூப்புக்கு வெளியே வந்து நான் என்னோட அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்றேன். ஸோ ரிட்டர்ன் ரிசல்ட், அவ்வளவுதான். அதாவது எப்போ வந்து இந்த லூப் வந்து எண்ட் ஆகுதோ, இந்த ஆபரேஷன்லாம் எனக்கு முடியுதோ, அப்போ வந்து நான் ரிசல்ட்ல அவுட்புட்ல கொடுக்குறேன், அவ்வளவுதான். சிம்பிள் கான்செப்ட் தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் இது ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு வந்து சாம்பிள் டெஸ்ட் கேஸ் 3மே அக்செப்ட் ஆயிடுச்சு. நம்ம ஃபுல்லா ரன் பண்ணி பார்க்கலாம் எனக்கு எல்லா கேஸுமே ரன் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு கோட் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. எனக்கு ரன் டைம் பார்த்தீங்கன்னா 30 ms இருக்கு. அதே மாதிரி மெமரி பார்த்தீங்கன்னா 13.8 MB எனக்கு எடுத்திருக்கு. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எடுத்திருக்காங்க. ஓகேவா, அதாவது இந்த சிஸ்டம்ல வந்து இது எவ்வளோ ஆக்கிபை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம வந்து ஓனா அனலைஸ் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ப்ராப்ளத்தில் டைம் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் எத்தனை ஆபரேஷன் நடக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியணும். அப்பதான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்க முடியும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆபரேஷன் நம்ம பண்றோம், அதாவது ஒரு லூப்புக்குள்ள எத்தனை ஆபரேஷன் வந்து கான்ஸ்டன்டா நடக்குதுன்னு பாருங்க. இப்போ எனக்கு ஜஸ்ட் வந்து 2ஆல டிவைட் பண்றது ஒரு ஆபரேஷன், அதை ஷிஃப்ட் பண்றது ஒரு ஆபரேஷன். இது மொத்தமா சேர்ந்து தான் ஒரே ஆபரேஷன். ஓகேவா, இப்படி தான் கன்சிடர் பண்ணணும். நீங்க வந்து தனித்தனியா ரெண்டையும் வந்து தனித்தனியா இது பண்ணிக்க கூடாது. ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து அட் டைம் தான் ரன் பண்றோம். ஜஸ்ட் வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வந்து புதுசா இந்த 2 கண்டிஷன் வந்து வேற ஒரு நம்பருக்கு அப்ளை பண்ண போறோம். ஸோ ரெண்டுமே சேர்ந்து ஒரே ஆபரேஷன் தான் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு மொத்தமா வந்து இதுக்கு ஒரு ஆபரேஷன் நடக்குது. அதாவது இந்த 2 ஆபரேஷன் சேர்ந்து ஒரு நம்பருக்கு ஒரு வாட்டி நடக்குது. ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகுது, எனக்கு ஒரு நம்பருக்கு இந்த ஆபரேஷன் ஒரு வாட்டி நடக்குது. அதே மாதிரி எனக்கு எத்தனை நம்பர், அதாவது எத்தனை பிட் இருக்கு, மொத்தம் எனக்கு 32 பிட்னு சொல்லிட்டாங்க அவங்க. அப்போ எனக்கு 32 டைம்ஸ் வந்து இந்த ஆபரேஷன் வந்து அந்த 32 பிட்டுக்குமே நடக்கும். அப்போ எனக்கு என்ன ஆகுது, ரன் டைம் பார்த்தீங்கன்னா, அதாவது டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O(32), அதாவது 32 டைம் நடக்குது. எப்பயுமே வந்து நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இந்த மாதிரி டைப்ல வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வந்து O(1) சொல்லி மென்ஷன் பண்ணுவோம், ஆர் O(n) அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், இப்போ எனக்கு நம்பர் வந்து எந்த மாதிரி நம்பர் கொடுத்தாலும், அதாவது எனக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் 32 பிட் தான் சொல்லிட்டாங்க. 32 பிட் அன்சைன்ட் இன்டிஜர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு என்ன ஆகும், எனக்கு எல்லா டைமுமே வந்து இந்த ஆபரேஷன் 32 டைம் நடக்கும். ஏன்னா அப்போ நடந்தா தான் வந்து எனக்கு மொத்தம் 32 பிட்லேயே சேர்த்து எனக்கு எத்தனை 1 இருக்குன்னு சொல்லி தெரிய வரும். அப்போ எனக்கு என்ன ஆகுது, எனக்கு மொத்தமா அந்த 32ங்கிறது கான்ஸ்டன்டா வந்து எல்லா நம்பருக்கும் வந்து எனக்கு ஒரே மாதிரி தான் நடக்குது. அப்போ எனக்கு இதுல இருந்து நான் வந்து காமனா ஒரு ரன் டைம் வந்து நான் எடுத்துக்கலாமா, அதாவது எனக்கு இந்த 32 ஆபரேஷன் வந்து கான்ஸ்டன்டா வந்து எல்லா நம்பருக்குமே நடக்குது. ஸோ வந்து இது ஒரு கான்ஸ்டன்ட் ஆபரேஷன். ஸோ அப்போ என்ன பண்றேன், நான் O(32) போறதுக்கு பதிலா O(1) போட்டுக்கிறேன். அதாவது இது ஒரு கான்ஸ்டன்ட் ரன் டைம்ல வந்து ரன் ஆகுது. அப்புறம் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O(1). ஓகேவா, சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து இந்த 32 ஆபரேஷன்ங்கிறது வந்து எல்லா நம்பருக்குமே காமனா, அதாவது கான்ஸ்டன்டா இதான் நடக்கும். எனக்கு வேற ஆபரேஷன் கம்மியும் ஆகாது அதிகமாக ஆகாது. இது ஒரு கான்ஸ்டன்ட் ரன் டைம், அதனால வந்து O(1). அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம அடிஷனலா வந்து எவ்வளவு ஸ்பேஸ் யூஸ் பண்ணிருக்கோம், ஜஸ்ட் வந்து ரிசல்ட்னு ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஸோ ரிசல்ட்டுங்கிறது வந்து எனக்கு கான்ஸ்டன்டா வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் ஹோல்ட் பண்ண போது, எனக்கு வந்து இது வந்து O(1) தான். எனக்கு எந்த ஒரு அரே இல்ல மேட்ரிக்ஸோ எதையும் ஸ்டோர் பண்ண போறதுல, ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ண போது. ஸோ எனக்கு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் O(1) தான். ஓகேவா, டைம் காம்ப்ளெக்சிட்டி O(1) தான், அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O(1) தான். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி நம்ம அனலைஸ் பண்ணோம், அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் கூட. ஸோ அதனால வந்து நம்ம சொல்யூஷன் வந்து சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இந்த கொஸ்டினுக்கான லாஜிக் வந்து நம்ம வேற மாதிரி கூட பில்ட் பண்ணலாம். பட் வந்து இதுதான் உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி லாஜிக் வந்து நான் அப்ரோச் பண்ணேன். ஸோ இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியாதவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆர் டெலிகிராம் ஆர் இன்ஸ்டாகிராம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்க டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்றேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.